என்னுடைய முதல் குரு வந்து சுந்தர கணேசன் சொல்லிட்டு வள்ளுவர் ஒருத்தர். அவர் எனக்கு 92ல் பழக்கமானார். அவர்கிட்ட எதிர்வாதம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன் ஜோதிடத்தை. அப்போ எனக்கு என் ஜாதகத்தை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட வர கிளைண்ட்டை வந்து அவங்ககிட்ட அனுப்புவேன். என்னுடைய கஸ்டமர் அவர்கிட்ட அனுப்புவேன். ஆரம்பத்தில் நான் டெய்லரிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த கிளைண்ட் வரவங்களை அவர்கிட்ட அனுப்பேன், பேசுவேன். ஆனால் நான் நம்ப மாட்டேன். கடைசி அவர் சொன்னது வந்து, உனக்கு 8ல் குரு உஷாராரு, கடை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொன்னால் நான் எடுத்துட்டேன். அது மாதிரி ஒரு பிரச்சனையாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக கடையை புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, உன் ஜாதகம் போயினாரு, இதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே போயின்னு சொல்லிட்டு சொன்னேன். வாக்குவாதம் பண்ணேன். அன்னைக்கு இரவே வந்து ஒரு பெரிய ரவுடி வந்து என்னை அடித்து தூக்கி போட்டான். என்னுடைய நல்லா தெரியாது அடித்து தூக்கி போட்டு அதை என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட்டு வந்து விட்டான். அப்போ தான் யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் மறுநாள் மறுபடியும் அவரை போய் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் அவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு சொன்னால் கேட்டியான்னாரு. அப்போது ஜோதிடத்தில் கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு. சரி பார்க்கலாம். அப்போ லேசாக ஆராய்ச்சியில் இறங்கிட்டேன். அதே டைமில் வந்து தியான வகுப்புக்கும் போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, ஜாதகன்றது 2000 வந்து நாடி ஜோதிடம் போய் பார்க்குறது. அப்போது முழுசாக நம்பினேன். அதன் பிறகு தான் தீவிரமாக இறங்கி ஆராய்ச்சி பண்ணுறது ஆரம்பிச்சேன் ஜோதிடத்தில். ஆன்மீக பயணத்தில் இதுலேயும் தீவிரமாக போயிட்டுருக்கேன். ரெண்டும் கலந்த மாதிரி போயிருந்தது. இன்னொன்று, ஆன்மீக பயணத்தில் போனால் ஜோதிடம் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது. அது வரும். ஆனால் எங்கள் குருமாருங்களாம் அதில் போகாதன்னு சொன்னாங்க. அது என்னையும் அறியாமல் அதுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு.